ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 348. இதில் தியாக சுடரான பீஷ்மரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பாரத போர், அதாவது குருட்சேத்திர போர் மிக மிக கடுமையாக நடந்து கொண்டு இருந்தன. போர்க்களத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பீஷ்மர் தனது ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி கடும் போர் புரிந்து கொண்டு இருந்தார். குறிதவறாத அவரது கூர் அம்புகளின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத பாண்டவர் சேனை ஆயுதங்களை வீசி எறிந்துவிட்டு ஓடத் தொடங்கியது. பெரும் சேதத்திற்கு உள்ளானது. சிங்கம் போல் கச்சனை புரிந்தபடி பீஷ்மர் சுழன்று போரிட்டார். பீமன், நகுலன், தர்மபுத்திரர் ஆகியோரும் காயம் அடைந்தார்கள். பீஷ்மரின் தோற்றத்தைக் கண்டு அனைவரும் அஞ்சினார்கள். பாண்டவர் படைகள் சிதறி ஓடின. போர்க்களம் எங்கும் ஒரே கூக்குரல். பீஷ்மர் வில்லில் நாணேற்றும் ஒளி மேகங்களின் கர்ஜனை போல் இருந்தன. பாண்டவர் படை சிதறி ஓடுவது கண்டு துரியோதனன் பெரு மகிழ்ச்சி அடைந்தான். வெற்றி தனது பக்கம் என இருமாந்தான். தர்மபுத்திரர் தோல்வியை தடுக்கும் வழி தெரியாமல் திகைத்தார். எங்கும் ஒரே குழப்பமும் நாசமும் பரவியிருந்தன. பொழுது சாயும் வேளையில் போர் நிறுத்தப்பட்டது. பீஷ்மரும் மற்றவர்களும் அவர் பாசறைக்கு சென்று விட்டார்கள். தங்கள் படைக்கு பெரிய அழிவு ஏற்பட்டது கண்ட தருமர் உற்சாகம் இல்லாமல் தனது கூடாரத்தை அடைந்தார். பீஷ்மரின் வலிமைக்கு முன் மற்றவர்கள் எறும்புக்கு சமம் என்று அறிவார். இப்பொழுது பிதாமகர் பீஷ்மர் இருக்கும் வரை போரில் வெற்றி காண முடியாது என்பதை உணர்ந்தார். தங்களை ஆதரிக்கவில்லை என்றாலும் பீஷ்மர் தங்களை எதிர்க்க மாட்டார் என்ற நம்பிக்கை பொய்த்துவிட்டது. இப்பொழுது தர்மர், கண்ணபிரான் தனது சகோதரர்கள், படைத்தலைவர்கள் அனைவரையும் அழைத்து அவசரமாக ஆலோசனை நடத்தினார்கள். அனைவரும் கருத்துக்களை கூறிய பின்னர் தர்மர் கூறினார், பிதாமகர் பீஷ்மர் தந்தை இழந்த நம்மை பாசம் கொட்டி அன்புடன் வளர்த்தவர். சத்தியம், தர்மம் ஆகியவற்றில் மிகுந்த உறுதியுடன் இருப்பவர். யுத்தம் துவங்குவதற்கு முன்பே அவர் என்னிடம், தர்மா, உனக்கு எனது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எந்த சமயத்திலும் சந்திக்கலாம். போரில் கலந்து கொள்ள மாட்டேன். ஒருவேளை நான் போரிடும் அவசியம் ஏற்பட்டால் கௌரவர்கள் சார்பில்தான் போரிடுவேன் என கூறினார். அதனால் தம்பி அர்ஜுனனே, இன்று இரவு நாமே அவரை சந்தித்து ஆலோசிப்போம். பிதாமகர் பீஷ்மர் நமக்கு நல் வழி காட்டுவார் என்றார் அவர். இப்பொழுது தருமரின் பேச்சை கேட்ட பாண்டவர்கள் சற்று ஆறுதல் அடைந்தார்கள். இரவு நேரம் பீஷ்மரை சந்திக்க பாண்டவர்கள் சென்றார்கள். அவர்களை பீஷ்மர் அன்புடன் வரவேற்று மார்புற தழுவிக்கொண்டார். அனைவரையும் ஆசனங்களில் அமரச் செய்தார். குழந்தைகளே, உங்கள் வரவால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். பாண்டுவின் புதல்வர்களே, தங்களுக்கு நான் செய்ய வேண்டியது எது? தயக்கமில்லாமல் கூறுங்கள் என அன்பு ததும்ப கூறினார். அவரது அன்பான பேச்சை கேட்ட பாண்டவர்கள் நெஞ்சம் நெகிழ்ந்து போனார்கள். தர்மபுத்திரர் மிகுந்த சோகமான குரலில் பீஷ்மரை பார்த்து, பிதாமகரே, நான் சொல்ல என்ன இருக்கிறது? அனைத்தும் தாங்கள் அறிவீர்கள். தங்கள் அம்பிற்கு முன்னால் நிற்கும் ஆற்றல் எவருக்கும் இல்லை என்று கூறினார். இதனை கேட்ட பீஷ்மர் தனக்குள் சிரித்து கொண்டார். ஓ தர்மா, நீ கூறுவது அனைத்தும் உண்மைதான். நான் உயிருடன் உள்ளவரை நீங்கள் இந்த போரில் வெற்றி பெறுவது எவ்வாறு? இதுதானே உங்களின் கவலைக்கு காரணம் என பீஷ்மர் கேட்டார். தருமர் எதுவும் கூறாமல் அமைதி காத்தார். அன்பர்களே, நான் புரிவது தர்ம யுத்தம் கிடையாது. கடமைக்காகவே நான் போரிடுகின்றேன். எனது கையில் வில் இருக்கும் வரை உங்களுக்கு வெற்றி கிடையாது. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் என்னை வீழ்த்துங்கள் என பீஷ்மர் கூறினார். இதற்கு உடனே தர்மர் கூறினார்,
பிதாமகரே, தங்களை போரிட்டு வெல்வது என்பது நடக்கின்ற காரியமா எனக் கேட்டார். பீஷ்மர் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார். பின்னர் பேசத் தொடங்கினார். ஓ தர்மனே, நீ கூறுவது உண்மைதான். என்னை தேவேந்திரனாலும் முறியடிக்க முடியாது. நான் வாள் ஏந்தி நிற்கும் வரை என்னை எவரும் வெல்ல முடியாது. ஆனால் ஒரு உபாயம் இருக்கிறது என கூறி நிறுத்தியவர் மேலும் தொடர்ந்தார். சரண் அடைந்தவர்களை, பெண்களை, ஆண் உருவில் வரும் பெண்களை நான் தாக்குவது கிடையாது. உனது படையில் துருபதனின் புதல்வன் சிகண்டி இருக்கின்றான். அவன் முன்னர் பெண்ணாக இருந்து ஆண் உருவம் பெற்றவன். எனது பரம எதிரி. அந்த சிகண்டியை முன் வைத்து கொண்டு உனது இளவல் அர்ஜுனனை என்னுடன் போரிடச் செய்வாயாக. இப்படி செய்கையில் நான் சிகண்டியின் மீது ஆயுதத்தை பிரயோகிக்க மாட்டேன். இந்த சமயம் அர்ஜுனன் 4 புறம் இருந்து என்னை தாக்கட்டும். கடமைக்காக போரிடும் என்னை வதம் செய்ய அர்ஜுனன் மற்றும் கண்ணபிரானை தவிர உலகிலும் எவரும் கிடையாது. அவர்கள் கரத்தால் மடிவதை விட வேறு என்ன பேறு வேண்டும்? ஓ குந்தியின் மைந்தனே, கவலை வேண்டாம். எனது மரணத்தில்தான் உங்கள் வெற்றி இருக்கின்றது என்றார் அவர். இவ்வாறு பீஷ்மர் கூறியதும் கலங்கிய கண்களுடன் பாண்டவர்கள் அவர் பாதங்களில் பணிந்து ஆசியை பெற்றார்கள். பாண்டவர்கள் உருவம் மறையும் வரை இருட்டிலே நின்ற பிதாமகர் கண்களை துடைத்து கொண்டார். தம்மை வதம் செய்ய தாமே உபாயம் சொல்லித்தந்த பிதாமகர் பீஷ்மரின் அன்பை, தியாக உணர்வை, சத்தியத்தை நினைத்து நினைத்து பெருமிதம் அடைந்த பாண்டவர்கள் தங்கள் பாசறைக்கு திரும்பினார்கள். பிதாமகர் பீஷ்மர் கூறியபடியே அடுத்த நாள் போரில் அப்படியே செய்து அர்ஜுனன் வெற்றி கண்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.